Hey guys, ஃபைனலாக கேடிஎம்மோட டியூக் 125 2024 நியூ ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டியூக் 125 2024 மாடல். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். 2024 மாடல் டியூக் 250 390 இதே சேம் டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டிசைனில் தான் டியூக் 125 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியூக் 125 பொறுத்த வரைக்கும் டியூக் 250 டியூக் 390 மாதிரி இருந்தாலும் அதை விட நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூக் 250 390 அப்படின்னு சொல்லிட்டு 2024 மாடல் எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் டியூக் 125 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணலை, பட் லான்ச் பண்ணிட்டாங்க டியூக் 125 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது 2024 பிகினிங்லேருந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் எல்லா கேடிஎம் ஷோரூமில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய சேஞ்சஸாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் இருந்தது, பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் மாற்றிட்டாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நல்ல பெஸ்ட்டான அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க்லேயும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மட் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ளூ கொடுத்துருக்குறது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனாக இந்த டியூக் 125 வந்து இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லைட் தான் இருந்தது. இப்போது உங்களுக்கு தெரியும் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளஸ்டர் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த பைக்லையுமே ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ரக்கடான லுக் இருக்குது. ஆனால் அந்த 125 அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டரை பார்த்தா மட்டும்தான் இது 125 cc அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி இது 250 390 மாதிரியான அந்த லுக்கில் தான் இருக்குது. ஒரு நல்ல பல்கிரான லுக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 43 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரியரில் 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் WPAPEX-லேருந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. 159 கிலோகிராம் வெயிட்டும் 822 mm பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோட ஹைட்டும் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் டிஎஃப்டியில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஏபிஎஸ், கிளாக், ஓடோமீட்டர் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கிராப் ரேட்ஸ் அப்படிங்கிறதும் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது கேடிஎம்முக்கு நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி வந்து கொடுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் வெயிட்டான ஒரு பைக்காக மாறிடுச்சு இந்த டியூக் 125 அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த சீட்டை நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரீமியமான ஒரு சீட்டாகவும் பில்லியனுக்கும் ரைடருக்கும் ரொம்ப நல்ல அந்த கம்ஃபர்டபுளான ரைடிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சீட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 125 cc-யில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்கில் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் ப்ரைஸும் ஹையாக தான் இருக்குது. ஆல்ரெடி 1,80,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் டியூக் 125 மாடலே இருந்தது. இதில் எப்படியும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 10,000 rupees-ஆவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் கண்டிப்பாக 2,20,000 2,30,000 வெறும் 125 cc டியூக் மாடல் போகும். நீங்கள் இந்த ப்ரைஸை பற்றியும் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன், இந்த பைக்கோட டிசைனை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கேடிஎம் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதும் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே. டாடா, பாய்.